இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவான் அதிகாரம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். துக்கத்தினால முடங்கி போயிருக்கிறீங்களா? எழுந்துருங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம், உங்க வாழ்க்கையில வந்த இந்த துக்கம் உங்களை முடக்கி வைக்கிறது. நீங்க ஆக்டிவா இருக்க முடியாதபடி, நீங்க ஜெபிக்க முடியாதபடி இந்த துக்கத்தினால் முடங்கி போயிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இந்த முழு வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சீஷர்களை பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இப்ப நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, ஆனா உலகம் சந்தோஷமா இருக்கு. நீங்க துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம், அந்த சம்பவம் சீஷர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தியது. கலங்கி போயிருந்தாங்க, துக்கத்தோடு இருந்தாங்க. உலகம் சந்தோஷமா தான் இருந்துச்சு, ஆனா இவர்களுக்குள்ளாக துக்கம் இருந்தது. அந்த துக்கம் ஒரு நாள் மாறியது, சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றினார். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபியுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை அதிகமாய் தேடுங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறீரே, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறார்களோ, அந்த துக்கங்கள், வேதனைகள், பாரங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, நெருக்கங்களை மாற்றுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, என் ஆண்டவர் ஆசீர்வாதமான வேலைகளை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும், எல்லா பிரிவினைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.